எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. லூசிஃபர் எப்படி இருந்தான்? அவன் விழுவதற்கு முன்பதாக தேவதூதனாக இருந்தபோது எப்படி இருந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சகலவித ரத்தினங்களும் தங்கமும் அவனை மூடிக்கொண்டிருந்தது. தங்கத்தினால் ஆகிய ஒரு உடையை அணிந்திருந்தான். சில மொழிபெயர்ப்புகள் அப்படிதான் சொல்லுது. அது முழுவதும் அந்த தங்கத்திலான உடைகளில் முழுவதும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. சகலவித ரத்தினங்கள். இதில் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் 9 பெயர்கள், நவரத்தினங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. முதலான சகலவித ரத்தினங்களும். வேதத்தில் இன்னும் சில இடங்களில் 12 விதமான ரத்தினங்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால அவன் தங்கத்தினாலும் முகத்தை தவிர மற்ற எல்லாமே தங்கத்தாலும் ரத்தினங்களினாலும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா அதை ஆண்டவர் மாற்றிக்கிட்டே வர்றார். காலங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாரு. அவன் விழுந்து போனான். உடல் முழுவதும் தங்கத்தாலும் ரத்தினங்களாலும் மூடப்பட்டிருந்தவன் விழுந்து போனான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் அவர் பிரதான ஆசாரியனுக்கு ரொம்ப அளவோட மார்பதக்கத்தில் ரத்தினங்களை பதிக்கிறார். யாத்திராகமம் 28:17, 15 நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதே போல யாத்திராகமம் 28:17 அதில் 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. 1ஆம் பத்தி பத்மராகம், புஷ்பராகம், மாணிக்க, 2ஆம் பத்தி மரகதம், இந்திரநீலம், வஜ்ரம், 3ஆம் பத்தி கெம்பு, வைடூரியம், சுகந்தி, 4ஆம் பத்தி படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி. 21ஆம் வசனம், 20 வரை படித்தோம். 21ஆம் வசனம், இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின் படியே 12 அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டைகளுமாய் இருக்க வேண்டும். நீ பிரதான ஆசாரியன், பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கம், அவன் ஒரு மார்பதக்கம் மாதிரி அவனுடைய உடையில் அணிஞ்சிருப்பான். அதில் 12 விதமான ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு ரத்தின கல்லிலும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். இப்படி ஒரு அமைப்பை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரத்தினங்களை பற்றி ஒன்றுமே இல்லை. அதற்கான எந்த ஒரு காரியமும் சொல்லப்படலை. ஆனால் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் மறுபடியும் ஆண்டவர் அதை புதிய ஏற்பாடோட சம்மந்தப்படுத்தி தான் கொண்டு வருகிறார். அதை புதிய ஏற்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. புதிய பூமியினுடைய தலைநகரம் புதிய எருசலேமில் 12 அஸ்திபார கற்கள், அவைகளெல்லாம் 12 விதமான ரத்தினத்தினால அவைகள், அந்த அஸ்திபார கற்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கற்களிலும் 12 அப்போஸ்தலர்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். முதல்ல ரத்தினங்களை ஆண்டவர் லூசிபர் மேலே வச்சாரு. அவன் வீழ்ச்சி அடைந்து விட்டான். அதன் பிறகு ரத்தினங்களை இன்னும் குறைத்து ரொம்ப குறைவான அளவில் கொண்டு போய் பிரதான ஆசாரியனுடைய உடையில வச்சாரு. அந்த பிரதான ஆசாரியனும் அது ஒரு பூரணமான பிரதான ஆசாரியனாக இருக்கவில்லை. ஆகவே அவர் அந்த பிரதான ஆசாரியத்துவத்தை மாற்றி மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனாக கொண்டு வந்தார். அவருடைய 12 கண்கண்ட சாட்சிகள், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு 12 கண்கண்ட சாட்சிகள், 12 அப்போஸ்தலர்களை, அவர்களுடைய பெயர்கள் ரத்தினங்களிலே பதிக்கப்பட்டு அது புதிய எருசலேமிலே வைக்கப்படும் என்று ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவங்க அதை அணிய வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமொழிகள் 20:15 சொல்கிறது, அறிவுள்ள உதடு தான் ரத்தனம். ரத்தனம் அப்படின்றது ரொம்ப விலையேற பெற்றது. தங்கத்தை விட, வைரத்தை விட, முத்தை விட பல கோடி தான்.
மார்க்கெட்டே கிடையாது. ஆசியா கண்டத்திலேயும் மார்க்கெட் கிடையாது. லண்டன்ல தான் மார்க்கெட். ஒரு சின்ன ரத்தினமே பல கோடியில தான் ஆரம்பிக்கும். அவ்வளவு விலையேற பெற்றது ரத்தினங்கள். மரகதம், மாணிக்கம் பேர் வச்சுக்கிறோம். அப்படி நம்ம பேர் தான் வச்சுக்கலாமே தவிர அதை நானும் பார்த்ததே கிடையாது. அந்த கற்களை கண்ணால இந்த பேருடையவர்களை தான் பார்த்திருக்கிறேன். ஆனா நீதிமொழிகள் சொல்கிறது 20:15 அறிவுள்ள உதடுகள் ரத்தனம் என்று சொல்கிறது. அவை நம்முடைய நாம் பேசுற வார்த்தைகள் அறிவுள்ள வார்த்தைகளா பேசணும். இப்ப அறிவு கெட்ட வார்த்தைகளையா நம்ம பேசுறோம் அப்படின்ற கேள்வி எழும்பலாம். அதை நாம் தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல கிடக்கிற உறுத்தலை பாரத்தை வெளியேற்றுவதற்காக நம்ம பேசுற வார்த்தைகள் பல நேரங்களில் புத்தீனமான வார்த்தைகளாக இருக்கிறது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, நகைச்சுவை உணர்வுக்காக பேசுகிற வார்த்தைகள் அறிவற்ற வார்த்தைகளாய் போய்விடுகிறது. பிரசங்க பீடத்திலும் பல நேரங்களில் அறிவற்ற வார்த்தைகள் சிலருக்கு வந்து விடுகிறது வாயில. அது பிரசங்க பீடத்துல மட்டுமல்ல, மேடையில மட்டுமல்ல, அன்றாடகம் பேசுகிற தனிப்பட்ட விதத்துல பேசுற பேச்சே அறிவுள்ள வார்த்தைகளா இருந்தா நம்முடைய உதடுகளே ரத்தினம் போல விலையேற பெற்ற உதடுகள் ஆகிவிடும்னு வேதம் சொல்லுது. அதே நீதிமொழிகள் 17:8 சொல்லுகிறது லஞ்சம், பரிதானம், ஊழல். லஞ்சம் கொடுத்தா லஞ்சம் வாங்குறவனுக்கு அது ரத்தனம் போல இருக்குமா. ஒரு நீதிபதியினுடைய வீட்டில தீ விபத்து ஏற்பட்டது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில இருந்து 100 கோடி ரூபாய் பணத்தை எடுத்தார்கள். 15 கோடி ரூபாய் அதில் எரிந்து போய்விட்டது. அதுக்கு விசாரணை நடக்கிறது. நீதிபதிகள் குழுவை அமைத்து விசாரணை நடத்துகிறார்கள். ஒரு வக்கீல் வழக்கு போட்டிருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஏன் ஒரு வாரம் கழித்து நீங்கள் வெளியே தெரிவித்தீர்கள்? ஏன் ஒரு வாரம் அதை ரகசியமாக வைத்திருந்தீர்கள்? ஏன் அந்த பணம் அது அரசுக்கு, அது ஏன் அரசால் அந்த பணம் கையகப்படுத்தப்படவில்லை? ஏன் முதல் தகவல் அறிக்கை போடப்படவில்லை என்று கேள்விகளை ஒரு வக்கீல் எழுப்பி அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். ஒரு தீ விபத்து, ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி, ஒரு மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் சொல்றாரு, இல்ல அந்த அறை என்னுடைய வேலைக்காரங்க பயன்படுத்துற ஒரு அறை, அது என்னுடைய வளாகத்துல பின்பக்கத்துல இருக்கு, அதை நான் அந்த பக்கம் போறதே இல்லை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எது உண்மையோ ஆண்டவருக்கே தெரியும். ஆனா ஒரு நீதிபதி வீட்டுல 100 கோடி ரூபாய் கேஷ், 100 கோடி ரூபாய் பணம், ரொக்கம் கண்டெடுக்கப்பட்டது. நம்ம நாட்டுல வேலைக்காரங்க போய் 100 கோடி ரூபாயை வைக்க முடியாது. அல்லது யாரோ வேலைக்காரங்க மூலமா 100 கோடி ரூபாயை கொண்டு போய் வச்சு தீய கொளுத்தி விட்டு அந்த வக்கீல, அந்த நீதிபதியை மாட்டி விடுவதற்காக செய்தார்கள் என்றால் கூட, ஒருவரை மாட்டி விடுவதற்கு 100 கோடி ரூபாய் ரொக்கத்தை பயன்படுத்துவது எவ்வளவு பெரிய ஊழல், எவ்வளவு பெரிய லஞ்சம். எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஊழல். நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய 2 பெரிய சாபக்கேடுல ஒரு சாபக்கேடு ஜாதி, இன்னொரு சாபக்கேடு லஞ்சம். லஞ்சம் வாங்குறவன் கண்ணில் அது ரத்தனம் போல இருக்கிறது. எது நமக்கு ரத்தனம்? அறிவுள்ள உதடுகளா, லஞ்சமா? ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய நாட்டையும் காப்பாற்றுவாராக. ஆமென்.